வணக்கம், இது உங்கள் கட்டளை எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் சைட் வேர்ட்ஸ் ஆர் ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸை குழந்தைங்களுக்கு ஈஸியாக 5 ஸ்டெப்ஸில் நம்ம எப்படி சொல்லித்தரலாம் அண்ட் அதுக்குரிய லெசன் பிளான்ஸ் எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக சைட் வேர்ட்ஸ் நம்ம சவுண்ட்ஸ் வச்சு படிக்க முடியாது, அதை மெமரைஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதை எப்படி ஈஸியாக குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ணலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த சைட் வேர்ட்ஸ் இல்லை ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸை நம்ம சொல்லித்தரலாம். இது மாதிரி நம்ம சொல்லித்தரும்போது அவங்களுக்கு அந்த வேர்டு இப்போ ஒரு புக் படிக்கும்போது அதில் ஈஸியாக இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அவங்களால படிக்க முடியும். சைட் வேர்ட்ஸ் நம்ம சொல்லித்தரதுக்கு 5 டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் see and say, second one spell and read, third arm tapping, fourth air writing or tracing, அண்ட் லாஸ்ட்டாக ரைட்டிங். இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லித்தரதுக்கு நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான் வேணும். உங்களுக்கு சைட் வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 5 டெக்னிக்ஸ்க்கும் எப்படி நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்றத ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் see and say. இப்போது இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ்க்கு கீழே ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு வேர்ட் நீங்கள் சொல்லித்தரீங்க ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் கார்ட் காமிச்சு இந்த வேர்ட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிவிடுங்க. வி நீங்கள் சொல்லும்போது இங்கே பாயிண்ட் பண்ணி நம்ம இதில் ஃபிங்கரை கீழே அண்டர்லைன் மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லி கொடுத்தோன்னே குழந்தைங்கள அதே மாதிரி ரிப்பீட் பண்ண சொல்லலாம். அவங்களும் இங்கே ஃபிங்கர் வச்சுட்டு இது மாதிரி வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லலாம். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல் ரீடிங். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேர்டை பார்த்துட்டு அவங்க WEV, ஸோ இது மாதிரி அவங்க ஒவ்வொரு லெட்டரையும் ஸ்பெல் பண்ணி அவங்க அந்த வேர்டை ரீட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் டேப்பிங். ஆர்ம் டேப்பிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போது இந்த வேர்டு இருக்குல்ல, நம்ம படித்தோம் இல்லையா, ஏற்கனவே ஸ்பெல் ரீட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இப்போ ஆர்மில் அவங்க டேப் பண்ணிவிட்டு WEV. ஸோ ஆர்ம் டேப்பிங் தான் பண்ணணும் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன ஃபிசிக்கல் மூமெண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம கிளாப் பண்ணி கூட நம்ம சொல்லலாம் WEV. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த வேர்டில் இருக்கும். அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே மிஸ் ஆகாது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் ஆர் ஏர் ரைட்டிங். அவங்க இதில் இந்த வேர்டை இப்படி பார்த்துட்டு அவங்க எய்தர் இதுலேயே இப்படி ட்ரேஸ் பண்ணி நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க ஏர் ரைட்டிங் பண்ணலாம். இப்படி ஜஸ்ட் ஏர்லேயே WE இது மாதிரி சொல்லிகிட்டே அவங்க அதை ட்ரேஸ் பண்ணி இல்லை எழுதி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே முடித்தோன்னே நீங்கள் நோட்டில் அவங்கள எழுத சொல்லலாம். ஸோ நோட்டில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஃப்ளாஷ் கார்ட் காமிச்சு இதை பார்த்தே அவங்க சொல்லிகிட்டே எழுதலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், கவர் பண்ணிவிட்டு அவங்க நோட்டில் எழுதியிருக்காங்க இல்லையா, ஸோ அதையுமே கவர் பண்ணிவிட்டு அவங்க எழுதிட்டு திருப்பி அவங்க இதை பார்த்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக எழுதியிருக்காங்களா அப்படின்றது. இது மாதிரி நீங்கள் எல்லா வேர்ட்ஸ்க்குமே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, சின்ன குழந்தைங்களா இருந்தனா ஒரு நல்ல ஃபுல் A4 சைஸ் பேப்பரில் கூட நீங்கள் ஒரு வேர்டு ஃபுல்லாகவே கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ வி, கம், வேர், டவுன். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு வேர்டையும் இந்த 5 ஸ்டெப்ஸ் வச்சு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான லெசன் பிளான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் நியூ வேர்ட்ஸ். ஸோ ஒரு நியூ வேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வேர்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ குழந்தையோட ஏஜை பொறுத்து அண்ட் அவங்களோட கிராஸ்பிங் எபிலிட்டியை பொறுத்து நீங்கள் வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேர்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே, இதுவே ஒரு 7 years 8 years குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 2 or 3 வேர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த குழந்தைய பொறுத்து நீங்கள் வேர்ட்ஸை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு வேர்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த 5 டீச்சிங் டெக்னிக்ஸ், அந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு வேர்டையுமே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்.
ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 5 or 10 minutes நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் போதும். அதுக்கு மேலே ரொம்ப நீங்கள் நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஓகே, ஒரு வேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக 5 minutes போதும். இந்த 5 ஸ்டெப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த ஒரு வேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா ரிவ்யூவிங் ஓல்ட் வேர்ட்ஸ். இப்போ ஒரு நாளைக்கு இன்றைக்கி டே 1 நீங்கள் ஒரு வேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ டே 2ல் நீங்கள் அடுத்த நியூ வேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லிக் கொடுத்த வேர்டை நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும். அவங்களுக்கு தெரியுதா, அவங்களுக்கு அந்த வேர்ட் வந்து எவ்வளோ நல்லா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் அசஸ் பண்ணணும். ஸோ அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நியூ வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி அதை ரிவ்யூ பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ஜஸ்ட் நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிச்சு அவங்கள அந்த வேர்டை வந்து சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அதை கவர் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெல்லிங்ஸையும் அவங்கள வந்து சொல்லலாம். ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து போகணும். ஜஸ்ட் கடகடன் நிறையா வேர்ட்ஸ் நம்ம சொல்லித்தரது முக்கியம் கிடையாது. பட் எவ்வளோ வேர்ட்ஸ் அவங்க வந்து கம்மியாக வேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அது பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருந்தால் தான் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 5 days டவுன் த லைன் நீங்கள் வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு 6th day நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 5 வேர்ட்ஸுமே ரிவ்யூ பண்ணுங்கள். அந்த 5 வேர்ட்ஸுமே அவங்க கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த செட்டுக்கு நீங்கள் போங்க. இல்லை இப்போ இந்த 5 வேர்ட்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு வேர்ட் மட்டும்தான் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா அந்த வேர்ட் மட்டும் நீங்கள் அன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நியூ வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் அதுவே இப்போ ஒரு 3 or 4 வேர்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு வந்து தெரியல, கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு மாதிரி வந்து யோசிச்சு ஸ்பெல்லிங்ஸ்லாம் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 5 வேர்ட்ஸை தான் நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதில் கான்ஃபிடென்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் 5 வேர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நிறையா வேர்ட்ஸ் தெரியறத விட கொஞ்சம் வேர்ட்ஸ் தெரிஞ்சாலுமே அந்த வேர்ட்ஸை அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் சைட் வேர்ட் கேம்ஸ். ஸோ நீங்கள் என்ன தான் நம்ம சைட் வேர்ட் சொன்னாலுமே அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். நம்ம கண்டினியூஸாக நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மெமரியில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நம்ம ஜஸ்ட் டெய்லி நம்ம வந்து வெறும் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை மட்டுமே வச்சு நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம், இல்லை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் போர் அடிச்சிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் வேர்ட்ஸ் நிறைய கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணலாம் சைட் வேர்ட்ஸ் வச்சு. ஸோ நிறைய கேம்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு கேமாக நான் வந்து தனியாக வந்து நான் வீடியோலாம் வந்து போடுறேன், சைட் வேர்ட் கேம்ஸ் எப்படி நம்ம விளையாடலாம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் விளையாடும்போது அந்த வேர்ட்ஸை ரெப்பிட்டேட்டிவாக அவங்க வந்து சொல்ல அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஈஸியாக வந்து மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இந்த கேம்ஸ்லாம் ஈஸியாக நீங்களே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஒரு செட் ஆஃப் இப்போ ஒரு நீங்கள் 10 வேர்ட்ஸ் முடித்தா கூட அந்த 10 வேர்ட்ஸ் வச்சு அந்த கேம்ஸ், இப்போ வந்து நிறையா பிங்கோ கேம்ஸ் இருக்குது, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் கேம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களோ அந்த வேர்ட்ஸ் வச்சே நீங்கள் அந்த கேம் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த 5 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா சைட் வேர்ட் சொல்லி தரதுக்கு, இது வந்து ஒரு மல்டி சென்சரி ஆக்டிவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த வேர்டை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த வேர்டை வந்து அவங்க கேட்குறாங்க, அதுக்கடுத்து அவங்க வந்து ஸ்பெல் பண்ணுறாங்க அண்ட் அந்த வேர்டை வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி ஆர்ம் டேப்பிங்கில் அவங்க பண்ணுறாங்க, டேப் பண்ணி அது ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட். அதே மாதிரி தான் ஏர் ரைட்டிங்கும் வந்து அதுவும் ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட். ஸோ நிறையா இந்த 5 ஸ்டெப்ஸ்லேயே வந்து நிறைய ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால அவங்களுக்கு அது லாங் டேர்ம் மெமரியில் வந்து ஈஸியாக வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அண்ட் அந்த வேர்ட்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக மறக்க மாட்டாங்க. இப்போ சைட் வேர்ட்ஸ் எப்படி ஃபன் வேலை குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் சைட் வேர்ட்ஸ் கேம்ஸ் என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.